ஹாய். ஹாய்மா. இன்னைக்கு 135. 134. ஐயோ தரமா வேற லெவலு. கோபிங்கிற மதுரா உச்சியாவோட ஆட்டம் ஆரம்பமாயிருச்சு. இவனை தோக்கடிக்க யார் பிறந்திருக்கா அப்படிங்கிறதே தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஈஸியா இப்படி இப்படிங்கிறான். கீழே போய் மேலே வந்துடுறான். ஆமா, அண்டர் கிரவுண்ட்லேயே விளையாண்டுட்டு இருக்கான். இந்த ஃபுல் எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைக் எங்களோட ஹாப்பினஸ். ஆனால் லைக்கில் தான் ஹாப்பினஸாக இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் சோகமாக தான் முடியுது. வர வர எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வேற லெவலில் உட்காந்துருக்கேன். என்னது அப்போ அவன் வரலையா ஒரிஜினலா? இருக்கேன் முன்னாடி வந்து அப்படி இருந்தது. எங்கிட்ட பார்த்தாலும் மிரட்டுக்கு வந்து ரொம்பவே பலசாலி ஆயிட்ட. அன்னைக்கு நீ சொன்ன அதே வார்த்தைகள் அதே மாதிரி க்ரோஸ் புடிச்ச கெஞ்சூச்சல இருந்தே ஆரம்பிச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியணும்? உனக்கு என்னெல்லாம் தெரியணுமோ தாராளமா நீ என்கிட்ட கேட்கலாம். கேட்கறதுக்கு முன்னாடி ஒன்ன கொல்லணும். கேட்கறதுக்கு முன்னாடியே கொல்லணும்னு குத்திட்டானா? இல்ல உண்மையாவே குத்திட்டானா? பின்னாடி வந்து ஆமாங்க, என்ன ஒரு செகண்ட்ல சோழிய முடிச்சிட்டேன். அன்னைக்கு நீ நம்ம மொத்த கிளானையும் வெட்டி சாச்சப்போ ஒருத்தனை பத்தி என்கிட்ட சொன்ன. நீ கொல்லாத இன்னொரு உச்சியா அவன் கண்டிப்பா கூட்டாளியா தான் இருக்கணும். ஏன்னா லீவ் போலீஸ் ஃபோர்ஸ ஒத்தாளா நீ தனியா கொண்டு இருக்க முடியாது. உனக்கு அவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கா? அவன் யாரு? மதுரா உச்சியா இருக்குமா? மாதரா உச்சியா தெரியுது. எனக்குள்ள இருக்கிற சக்கரா எனர்ஜியை விட உன்னோட சக்தி வாய்ந்தது. சொல்ல போனா நீ பார்க்க அப்படியே மாதரா உச்சியா மாதிரியே இருக்க. அவனுக்குள்ள இருந்த வரி அப்படியே உன்கிட்ட இருக்கு. ஐயோ, அவன் ரெண்டு சேர்ந்தே கொண்டிருக்கான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்ல. மாதரா உச்சி அந்த இது மேல இந்த சிலையை பாக்குறேன். லீவ் வில்லேஜ் கண்டுபிடிச்சவங்கள பொறுத்தறிவர மாங்கிக்கு ஷரிங்கான என்ன ஃபவுண்டரா? ஆனா மாதரா இந்நேரத்துக்கு இறந்து போயிருக்கணுமே. என்கிட்ட விளையாடுறியா? மாதரா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அத நீ நம்புறதும் நம்பாம போறதும் உன்னோட இஷ்டம். பயத்துல ஏதாவது உளராத. நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நமக்கு என்ன தெரியுமோ என்ன புரியுமோ அதை பொறுத்து இருக்கு. அதை தான் முழுசா நம்புவோம். அதத்தான் நம்ம நிதர்சனம். யாரை குத்திருக்காங்க? ஒருத்தரோட ரியாலிட்டி இன்னொருத்தருக்கு இல்யூஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பா ஒரு கற்பனை இருக்கும். இப்ப கூட இது உனக்கு புரியலையா சாஸ்கே? இப்ப நீ என்ன சொல்ல வர? மாதரா இறந்துட்டார்னு நீ நம்புறது கண்டிப்பா உன்னோட கற்பனை தான். ஏன்னா ஒரு அண்ணனா உன்கிட்ட அன்பாவும் பாசமாவும் இருந்ததா நீ நம்புன. இப்பதான் ஸ்டோரி சொல்ல போறேன். இத பொறுமையா கேட்டாலே நமக்கு புரியும். சின்ன பிள்ளைல உனக்கு பிடிச்ச ஒரு அண்ணனாவும் இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. உன்னோட திறமைகள் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் கூடவே இருந்ததுக்கு காரணமே அதே போல. நீ எல்லாரையும் கொன்னப்ப நான் சின்ன பையனா இருந்தேன். எல்லாமே கனவுன்னு நினைச்சேன். இது எதுவும் உண்மையா இருக்க கூடாது. நான் ஒரு கெஞ்சூட்சுல மாட்டி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது கெஞ்சூட்சு இல்ல, எல்லாமே நிஜம்தான். நீ நினைக்கிற அளவுக்கு என் பார்வை பலவீனம் கிடையாது. என் ஷரிங்கானால கெஞ்சூட்சுவையும் கண்டுபிடிக்க முடியும். எப்பவும் போல தைரியமா நீ எப்படி பேசுறன்னு எனக்கு புரியல. ஆனா இப்போதைக்கு நீ சொல்ற விஷயத்த நான் நம்புறேன். இதுக்கு மேல உன்கிட்ட விளையாட எனக்கு நேரம் இல்ல. நான் கூட உண்மையிலே குத்திட்டான்னு பார்த்தா அதையும் இப்படி இவனை ஏமாத்திருக்கேன். நம்பிக்கை நல்ல விஷயம் தான். ஆனா சாஸ்கே, என்கிட்ட இருக்க அதே கண்கள் உனக்கு இன்னும் வரலன்னு எனக்கு ஒரு மாதிரி எக்ஸ்மா. உன்னோட கண்ணு என் கண்ணு மாதிரி மாறினதுக்கு பிறகு வந்து என் கூட மோத நீ இன்னும் உன் நெருங்கிய நண்பனை கொல்லவே இல்லை. ஆனா அதுக்குள்ள என் முன்னாடி வந்து நின்னு இவ்வளவு தைரியமா நீ பேசிக்கிட்டு
வச்சிருக்கல நண்பனா நரிட்ட வச்சுடுறானே அப்ப பாவி. உன்னோட மாங்கேக்கு ஷரிங்கான வச்சு சீக்கிரம் என்ன கொல்ல ட்ரை பண்ண. இல்ல என் பலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உன் திறமையை பயன்படுத்த பயமா இருக்கா? இன்னும் உன் திறமையை வளர்த்துட்டு வா, என் அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்றேன். தைரியம் எனக்கு ரொம்ப ஒட்டு கேட்டுட்டு இருக்கேன் பாருங்க, மர மனுஷன். ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் நகராம அப்படியே தான் நின்னுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் கென்சட்சோல உணர்ந்துட்டு இருக்காங்க. நேருக்கு நேர் மோதிட்டாங்களா அண்ணன் தம்பிய? மாங்கேக்கு ஷரிங்கான் அது ரொம்பவே ஸ்பெஷலான கண்கள். அது வெளிவந்த உடனே முதல்ல இருட்ட தேடி தான் அது போக ஆரம்பிக்கும். அதோட பயன்பாடு அதிகரிக்க அது சீக்கிரமே மூடிடும். நீ என்ன சொல்ற? மாங்கிக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதோட வெளிச்சத்தை இழக்கும். பிளைண்ட்னஸ். நைட் டைல்ஸை கட்டுப்படுத்துற பவர் கிடைக்கும் போது கூட வர பிரச்சனை தான் இதா. உச்சிஹாவோட ரகசிய அறைக்குள்ள போய் நான் சொன்ன எல்லாத்தையுமே நீ படிச்சுட்டு வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரமா சொன்னிய அந்த மாதரா எப்படிப்பட்டவன்? நைன் டெய்ல்ஸ தான் கண்களால கட்டுப்படுத்தின முதல் சாகா வரம் பெற்றவர், எனக்கு சொல்லி கொடுத்தவர், முக்கியமா என் கூட சேர்ந்து சண்டை போட்டவர். இந்த மாங்கேக்கு ஷரிங்கானோட பரம ரகசியத்தை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரே ஆள் அவர் மட்டும்தான். அவர்தான் மாதரா உச்சிஹா. இப்ப நீ மாங்கேக்கு ஷரிங்கானோட இன்னொரு ரகசியத்தையா சொன்ன? இந்த விஷுவல் பவருக்கு வேற என்ன சக்தி இருக்கு? நைட் டெய்ல்ஸை கட்டுப்படுத்துறதை தாண்டி வேற ஏதாவது பண்ண முடியுமா என்ன? ஆமா, இன்னொரு ரகசியம் இருக்கு. ரொம்பவே முக்கியமான ரகசியம். முக்கியமான ரகசியமா? சரி சொல்லு. சீக்கிரம் பதில் சொல்லு. கடந்த காலங்களை பத்தி சில விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாமா? குறிப்பா உச்சிஹாவோட வரலாறு பத்தி. முன்னொரு காலத்துல மாதரா கூட பிறந்த சொந்த தம்பி ஒருத்தன் இருந்தான். சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு வளர்ந்துட்டாங்க. கடைசியா ரெண்டு பேருக்குமே ஷரிங்கன் கிடைச்சது. அதே போல உச்சிஹா கிளானுக்கு உள்ளேயும் வெளியேயும் அவங்களுக்குன்னு ஒரு பேரை உருவாக்கிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் தன்னோட ஷரிங்கனோட சக்திகளை அதிகப்படுத்துறதுல ரொம்பவே மும்முரமா இருந்தாங்க. அப்பதான் தம்பியை கொண்டுட்டேன் போல. தம்பியை கொண்டுட்டேன். ரெண்டு பேருமே தங்களுக்கு முக்கியமான ஒருத்தரை கொண்டுட்டாங்க. அப்படி பண்ணதால ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டிருக்காங்க. உச்சிஹா கிளான்ல இது வரைக்கும் யாரும் அப்படி ஒன்ன பார்த்ததே இல்ல. ரெண்டு பேருமே கிளானுக்குள்ள தன்னோட விஷுவல் பவரை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மாதரா தான் புதிய தலைவனா. அதுக்கப்புறம் மாதரா உடல் ரீதியா பல கஷ்டங்களை அனுபவிச்சாரு. நான் உன்கிட்ட முன்னாடி சொன்னல, அதுதான் நடந்துச்சு. அதை அதிகமா பயன்படுத்த அதோட திறனை இழந்துரும். கடைசியா கண்ணு தெரியாம மொத்தமா இருளா மாறிடும். அதுதான் மாங்கேக்கு ஷரிங்கானோட தலையெழுத்து. இன்னும் அதிகமான விஷுவல் பவர் கிடைக்கணும்னா அதுக்காக அந்த சக்தி தான் கண்களுக்கு தெரியற ஒளிய தானாவே கட் பண்ணி அடைச்சுக்கும். அந்த ஒளிய திரும்ப வர வைக்கிறதுக்காக மாதாரா தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் பண்ணாரு. ஆனா எதுவுமே வேலை செய்யல. ஒரு பக்கம் விரக்தியோட உச்சத்துக்கே போனாரு. ஆனா மாங்கேக்கு ஷரிங்கான் மேல இருந்த அதிக ஆசையிலையும் வெளிச்சம் வேணும்னு என்ன மன்னிச்சிரு. அந்த ஒத்த கண்ணுதான் போலங்க வச்சிருக்கிறது. சொந்த தம்பியோட கண்ணே புரிஞ்சிட்டான் போல. அட பாவி, எப்படி இருக்கான் பாருங்க. ஒரு கண்ணை வச்சு புரிஞ்சு வச்சான். பார்த்து விட்டாச்சு. ரெண்டு கண்ணுல போயிட்டான். ஒரு கண்ணூர்ல ரெண்டு பேர் இருக்கான் போல.
அதுக்கப்புறம் மாதராவுக்கு புது வெளிச்சம் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் கண்ல இருந்து அந்த ஒளி கடைசி வரைக்கும் போகவே இல்லை. சாகா வரம் பெற்ற மாங்கேக்கு ஷரிங்கான். அதுக்கு ஒருத்தர் புதுசா கிடைச்ச காரணத்தால தம்பியோட கண்கள் அந்த வெளிச்சத்தை அடைஞ்சதுன்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு அந்த கண்கள்ல இருந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜுட்சு உருவாச்சு. ஆனாலும் இந்த கண் மாற்றத்தை கிளானை சேர்ந்தவங்களுக்கு இடையில தான் பண்ணிக்க முடியும். ஆனா எல்லாரும் இதை பண்ணிக்கிறது மூலமா அவங்களுக்கு புது சக்தி கிடைச்சிடாது. பலதரப்பட்ட தியாகங்களை செஞ்சு பல காலம் கடந்த பிறகுதான் இந்த எல்லா உண்மைகளுமே கண்டுபிடிக்கப்பட்டது. இதுதான் மாங்கேக்கு மாதரா தன்னோட புது சக்தியை பயன்படுத்தி ஒவ்வொரு கிளானையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் இருக்கிறதுலயே சக்தி வாய்ந்த ஃபாரஸ்டோட செஞ்சு கிளானோட ஒப்பந்தம் போட்டு புதுசா ஒரு படையை அவரு உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜோட தலைமை பொறுப்பு யாருக்குங்கிறதுல எதிர்கால ஹோகாகேவான செஞ்சுக்கும் அவருக்கும் ஒரு சண்டை உருவாச்சு. அந்த சண்டையில வேணும்னா அவர் தோத்திருக்கலாம். ஆனா மாதரா தன்னோட விஷுவல் பவர்ஸோட இன்னைக்கும் எங்கேயோ உயிரோட தான் இருக்காரு. அவர் நிழலோட நிழலா வாழ்ந்துகிட்டே அகாட்ஸ்கின்ற புது ஆர்கனைசேஷனை 16 வருஷத்துக்கு முன்னாடி லீஃப் வில்லேஜ் நைன்டேல்ஸ் ஆனா 4வது ஹோகாகே அதை தடுத்து நிறுத்துறதுனால மாதராவோட எண்ணம் நிறைவேறாம போயிடுச்சு. சுருக்கமா சொன்னா மாதரா இப்போ மோசமா தோத்து போன ஒருத்தர் தான். உச்சிஹாவோட தலைமை பொறுப்பை ஏற்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல. மாதராவையும் தாண்டி ஒரு தலை சிறந்த நிஞ்சாவா இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் என்கிட்டதான் இருக்கு. இப்ப நான் மாதராவை தோக்கடிக்கக்கூடிய சக்தி எனக்கு சொந்தமா. இவன் கண்ணை நோண்ட போறேன். நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, எனக்கான புது வெளிச்சத்தை கொடுக்க போறது நீதான். அந்த கண்களை என்கிட்ட கொடுத்துரு. ஒருத்தனுக்கு மாங்கேக்கு ஷரிங்கான் வேணும்னா அவன் ரொம்ப நேசிக்கிறவங்க மட்டும்தான் கிடைக்கும். எட்டர்னல் விஷுவல்ஸ் வேணும்ங்கிறதுக்காக தான் பெத்தவங்க நம்ம கூட இங்க இருக்காங்க. நாம ரெண்டு பேரும் ஒரே ரத்தம். இதனாலதான் இவனை வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி வளர வச்சிருக்கேன். இன்னைக்கு நீ நம்மோட அட பாவி பயலே, கொலகாரா. ஐயோ, கண்ணன் நோண்ட போறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஒரே வழி நம்ம கிளானோட தலையெழுத்தை என்ன அடக்கி வைக்கணும்னு முயற்சி பண்ண விதிகள்ல இருந்தோ கட்டளைகள்ல இருந்தோ நான் விடுபட ஒரே வழி இதுதான். ஆனா கடைசியில நாமளும் எல்லாரையும் போல சாதாரண மனுஷங்க தானே. நீ எதை பத்தியுமே என்னங்க என்ன நடந்தாலும் இப்படி பண்ணிட்டேன்? துணையா இருப்பேன். நீயும் நானும் தான் நமக்கான மாற்றம். என்ன பெருகணும்னு உனக்கு தோணுதில்ல? என்ன பெரிய தெரியத்தி அவனை வந்து உசுப்பேத்தி விட்டு இப்படி வாக்கிட்டானேங்க. விட்டுட்டு போறேன். இன்னும் அவனுக்கு புரியல. இது எல்லாமே என்னோட லாபத்துக்காக நான் பண்றேன். உச்சிஹாவோட அண்ணன் தம்பிகளுக்கு இடையில இருக்க உண்மையான பந்தம் இதுதான். ஐயோ, தோண்டிட்டானா கண்ணு? ஐயோ, கண்ணு இருக்கா இல்லையான்னு பாக்குறானா? சொல்லிருக்கேன், இன்னும் செய்யலை. இன்னும் தெரியலையே. ஒரு வழியா நீ எனக்கு உள்ள இருக்க விஷயங்களை பார்த்துட்டு போல இருக்கு. அவனே பாத்துட்டாங்க எல்லாத்தையுமே. என்னோட பேரு இவன் என்ன நினைக்கிறாங்கிறத. எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காது. பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் எதுவும் கிடையாது. எனக்கு இருக்கிறது மிகப்பெரிய கனவில்ல. ஏன்னா நான் அதை நிஜமாக்குவேன். என்னோட கிளானை கண்டிப்பா திரும்ப கொண்டு வருவேன். முக்கியமா அந்த தீருவேன். இலக்கை அடைஞ்சிட்டேன். கடைசியா நான் நினைச்சது எங்க நடக்க போகுது. உன்னால நான் இறந்து போறத பார்க்க முடியும். ஆனா என்னோட மாங்கேக்கு ஷரிங்கானை எதிர்த்து உன்னால நிச்சயமா ஜெயிக்க முடியாது. அதனால கடைசி வரைக்கும் உன்னோட குறிக்கோள் தூக்கத்துல வர கனவு மாதிரி எல்லாமே கலைஞ்சு போயிடும். ஏன்னா உன்கிட்ட தான் மாங்கேக்கு ஷரிங்கான் இல்லையே. இந்த பவர் அதிகமா இருக்குல்ல.
இன்னும் பலவீனமானவனா தான் இருக்க. உன்னால கண்டிப்பா சாதிக்க முடியாது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீ இப்படியே சொல்லி சொல்லி தோக்கடிக்காகவே வெளியேற்றிருக்கேன். ஓடுவ. நீ உன்னோட கண்களை எவ்வளவு பயன்படுத்தினாலும் சரி, அதுக்கு எதிராக என் வெறுப்பை பயன்படுத்துவேன். என்னோட கனவை நிஜமாக்குவேன். இங்க நடக்க போறது உன்னோட ஏங்க மரணம். இது என்னங்க நடக்கும்? ஐயோ இவன் கண்ணை தோண்டிடுவானோன்னு பயமா இருக்குங்க. அது இட்டாச்சி ரொம்ப பவராக இருக்காங்க. அதுதாங்க. நேரடியாக இறங்கிட்டாங்க. அச்சச்சே. நேரடியாக இறங்கிட்டாங்களே களத்தில். அதுக்கே. இப்போ இது பண்ணுற மாதிரி பூரா அந்த ம். டா அது அக்கா எல்லாத்தையும் ஈஸியாக தடுக்கிறானே. ஆமா. அசால்ட்டாக தடுக்கிறான் பாரு பூரா போலாய். போனா இல்ல இது பேர் வேணை. சிரிக்கணும் சிரிக்கணும். இதா. இந்த 2 பேரும் நேருக்கு நேரம் போயிட்டாங்களே. ம். அது பவர் கூடுதல். இத்தனை வருஷம் தவ மாதிரிலாம் அவனை கொல்லணும்னு இருந்தேன். நான் அசால்ட்டா இருக்கானேங்க அவன். இது ஆடுறேன் விற்கிறேன் பாரு. இதா கண்டையே. ஐயோ கண்ணு அது இது நல்ல வரப்போறேன். பயம் தெரியுது. ஓகே போச்சுடா கண்ணை நோண்ட போறான். இவ்வளவு தாக்குதலுக்கு நடுவுல ஷேடோக்குள்ள சேடக்குள்ள ஓகே. ஐயோ வெளில வருது. கிராஸ்வாக் வெளில வருது. இந்த பாம்பு யார் காசு கேட்டிருந்தா அது வந்து அப்படியே மூடிக்கிச்சு. மூடிடுச்சு. இது எப்படி சேடக்குள்ள நான் உருவாக்கிட்டேன் போல இருக்கு. 2 பேர். அதுக்கு சைன் பண்ணாமே வந்துருச்சு பாருங்க. நல்ல திறமையாச்சும் ஆயிட்டாங்க. அதான் இந்த கத்தியை வச்சு அப்படியே கருத்துட்டாரு. வேற லெவல் சண்டடா சாமி. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல நான். இவ்வளோ பவரை அடிச்சுக்கிட்டு அவன் தடுக்கிறானே. ஆமா இதோரி இதோரி அது மூலம் அந்த இது மூலம் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அதில் ஒருத்தன் இதாகிட்டேன். சேடா ஆமா போச்சுடா. ஐயோ ஐயோ ஆத்தி அவனும் வரவும் முடியாது. இவன் ஒரு ஆளால வந்து மாட்டிக்கிட்டேன். போச்சு போச்சு. ஐயோ ஐயோ அடிக்கிறானே அடிக்கிறானே காலை பாவம். நீக்கிட்டேன். காலை நீக்கிட்டு பிடிச்சிக்கிட்டேன். ஆளை பிடிச்சிட்டேன். ஐயோ போச்சேங்க பிடிச்சிக்கிட்டானேங்க. கண்ணு வேற டயர்ட் ஆகி போச்சே. ஐயோ கொண்டு போடுவானா. யாரோட கை? என்ன மட்டும் முடிஞ்ச போறேன் அம்மா கண்ணை பிடிக்கிட்டேன். பிடிக்கிறேன் இந்தா என்ன மன்னிச்சிடு சாஸ்கே. ஆத்தி சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டேன். ஐயோ இதுதான் என்னோட அந்த பாவி ஒரு கூட பிறந்த தம்பியை போய் கண்ணை நோண்டுறானே. ஐயோ ஐயோ நோண்டிட்டான். ஐயோ தூக்கிக்கிட்டானே. இப்படி அம்மே முடிஞ்சு போச்சு. இப்படி தனியா வந்து தூக்கிக்கிட்டானே. ஐயோ கண்ணை நோண்டி விட்டானேங்க. ஐயோ ஐயோ அட பாவி தனியா பயலுடா. வந்து தூக்கிக்கிட்டானே. ஆத்தி இப்படி தனியா வந்து இப்படி கண்ணை கொடுத்துட்டானே. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அதை பார்க்கவே. இப்படி ஒரு கொலகாரனா இருக்கேன்.